கிடையாது. திருமணம் ஆனா கூட ஒரு 10 மாசம் பிறந்தாதான் குழந்தை பிறக்கும். திருமணத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆனீங்க புள்ள பிறக்கணும், அது வேறு வேகமா தான் புள்ள பிறக்கும். முன்னாடியே காதல் பண்ணி ஏதாவது கர்ப்பமாகி தான் புள்ள பிறக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த ஆத்திரப்பட்டு பேசுறது, கோபப்பட்டு பேசுறது, வர்றவங்கள்ட்ட வந்து திட்டமோடு ஏதாவது திட்டுறது பேசுறது இதெல்லாம் தான் செய்ய வர்றவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிடும். அதனால வந்து செய்ய வர்றவர்களை அவங்க வந்து அனுசரிச்சு எங்களுக்கு வேற ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்கணுமே தவிர ஒரு விதண்டா பேசுற பலர் இங்க இருக்கிறார்கள். எல்லாமே உடனே அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியன் முன்னிலையில் திமுக எம்பி சர்ச்சையான முறையில் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திட்டங்கள் நிறைவு பெற சில மாதங்கள் ஆகும் என்பதை சுட்டிக்காட்டி அவர் சர்ச்சையாக பேசியிருக்கிறார். அது பலரையும் முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன் வணக்கம். அவர் என்ன பேசினார், அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கும்பகோணம் சேசம்பாடி கிராமத்தில் 2000 குடியிருப்புகள் கட்டுவதற்கான திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் வந்து இப்போ கும்பகோணம் நகரில் வந்து பல்வேறு நீர்நிலை ஆக்கிரமிப்புகளில் வைத்த வீடுகள்லாம் அப்புறப்படுத்தப்பட்டது. அந்த வீடு இழந்தவர்களுக்கு அங்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வந்து இன்று கலைஞர் நினைவு இல்ல திட்டத்தின் கீழ் 261 பயனாளிகளுக்கு கட்டடம் கட்டுவதற்கான ஆணையினை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியன் வழங்கினார். அப்போது அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசிய பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்கள் எல்லாத்திற்கும் அவசரப்படக்கூடாது, கல்யாணம் அதாவது திருமணம் முடிந்து 10 மாதங்களுக்கு பிறகுதான் குழந்தை பிறக்கும், அதற்கு அதாவது திருமணம் ஆனனாலே குழந்தை பிறந்தால் அது வேறு மாதிரியான விதமாக தான் இருக்கும் என்று ஆபாச தோனியில் பேசியதால் அப்பகுதியில் வந்து ஒரு முகசொலிக்க வைக்கக்கூடிய அளவில் இருந்ததுன்னு சொல்லி அப்போ பொதுமக்கள் பேசிக்கொண்டாங்க. இந்த அமைச்சர் முன்னிலையில் இந்த பேச்சு வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். திருமணம் ஆனா கூட ஒரு 10 மாசம் பிறந்தாதான் குழந்தை பிறக்கும். திருமணத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆனீங்க புள்ள பிறக்கணும், அது வேறு வேகமா தான் புள்ள பிறக்கும். முன்னாடியே காதல் பண்ணி ஏதாவது கர்ப்பமாகி தான் புள்ள பிறக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த ஆத்திரப்பட்டு பேசுறது, கோபப்பட்டு பேசுறது, வர்றவங்கள்ட்ட வந்து திட்டமோடு ஏதாவது திட்டுறது பேசுறது இதெல்லாம் தான் செய்ய வர்றவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிடும். அதனால வந்து செய்ய வர்றவர்களை அவங்க வந்து அனுசரிச்சு எங்களுக்கு வேற ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்கணுமே தவிர ஒரு விதண்டா பேசுற பலர் இங்க இருக்கிறார்கள்.